சென்னை திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் வயிற்றில் கட்டியிருந்த பெண்ணுக்கு கர்ப்பத்திற்கான மருந்து கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை குழுவின் அறிக்கை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், வயிற்றில் கட்டியிருந்த பெண்ணுக்கு கர்ப்பிணி என கணித்து மருந்துகள் கொடுத்தது தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழு அறிக்கையில் என்ன கூறியுள்ளனர்? அதாவது வயிற்றில் கட்டியிருந்த பெண்ணுக்கு கர்ப்பத்திற்கான சிகிச்சை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறைக்கு தேசிய மனிதவளத்துறையும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. மருத்துவ கல்வி இணை இயக்குனர் சபிதா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த விசாரணை குழுவானது மருத்துவமனையில் 3 நாட்கள் விசாரணை நடத்தியது. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ஸ்கேன் சென்டரில் அந்த பெண் எப்போ வந்து பதிவு பண்ணாங்க, எப்போயிலிருந்து அந்த மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க என்பது தொடர்பாக அனைத்து விசாரணையும் மேற்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள் அந்த பெண் வைத்திருந்த அந்த அட்டை போன்ற எல்லாத்தையும் விசாரணைக்கு மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை அறிக்கையானது தற்பொழுது தமிழக சுகாதாரத்துறை கல்வி இணை இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரின் வழியாக தமிழக அரசிடம் இது ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்தாஜ். ரகுவரன், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடைபெற்றது. அது குறித்த தகவல் என்ன? அதாவது இந்த அமைக்கப்பட்ட இந்த விசாரணை குழுவானது மருத்துவமனையில் தான் தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் முழுமையாக விசாரணை, அதாவது சிகிச்சை மேற்கொண்டாரா, அவர் வந்து மே மாதத்திலிருந்து தான் சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. 3 ஸ்கேன்கள் எடுக்க வேண்டும். கடைசி ஸ்கேன் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன்லாம் அவங்க எடுத்திருக்காங்களா, முழுமையாக அவங்க வந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்களா என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்ளலை. அந்த விசாரணை அதிகாரிகள் வந்து சபிதா தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவானது மருத்துவமனையில் மட்டும்தான் விசாரணை மேற்கொண்டது. அந்த பெண்ணிடம் எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளலை. மும்தாஜ்.